உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சார் வெங்கடேசன் சார் உங்களை குறிப்பிட்டு தான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. அவர் எனக்கு தெரிகின்றார். இதில் எங்களுடைய பங்களிப்பு பெருசு கிடையாது. நான் காமெடி சொன்னதுக்கு மட்டும் விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். விஜய் சார் வந்து தாவேக்காக்கும் திமுகவுக்கும் இது டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் கூட்டு முன்னாடி இருந்து மறைமுக கூட்டுன்னு சொன்னார். இங்கே சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதில் தீர்மானத்தில் இன்னொரு தீர்மானத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி கேட்குறப்ப அதை மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு சேர்த்தாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் கூட்டுன்னு நான் சொல்லலாம்ல. இன்றைக்கி தாவேக்கா வந்து எழுதி கொடுத்ததை மத்திய அரசுக்கு எதிரான பல திட்டங்கள் பல விஷயங்கள் அதில் இருந்தாலும் எழுதி கொடுத்ததை அப்படியே படிச்சுட்டு போனார். கவர்னர் படித்தாரா இல்லையா? அது என்னன்னா ஒரு மரபு. காமேஸ்வர் சொல்கிற மாதிரி வந்தே மாதரம் தான் ஃபஸ்ட்டு பாடணும். புரோட்டோகால் படி வந்தே மாதரம் பாடணும். ஜியோ படி வந்தே மாதரம் பாடி தேசிய கீதம் பாடி அதுக்கப்புறம் மாநில பாடல் பாடணும். மத்திய அரசினுடைய விழாக்கள் இப்படி தான் பண்ணணுன்றது ஃபாலோ அப் இருக்குது. அதை வந்து கவர்னர் கேட்குறப்ப நீங்கள் நம்ம தேசிய கீதமும் பாடணும் அப்படின்றப்ப அதை ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிறாங்க. அந்த ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிறப்ப அவரும் மியூச்சுவலாக என்ன கொடுத்தீங்களோ படித்து போயிடுறாரு. அவ்வளோதான். இது வந்து மியூச்சுவலாக ஒருத்தருக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து கூட்டு அப்படின்றது மாதிரி ஒரு திசை திருப்புற வேலையை முதல்ல இவங்க நிறுத்தணும். ஃபஸ்ட்டு குதிரை பேரம் வந்து திமுக ஈடுபடலை அப்படின்னு சொல்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன். அவரே சொல்லிட்டார். ராஜன் செல்வந்திரன்லேருந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டாக அரெஸ்டாகி வெளியில் போன அனிதா ராதாகிருஷ்ணன் கூட அஇஅதிமுகலேருந்து விலகி வந்து திமுகலேருந்து அவர் வந்து வென்றெடுத்தார். அதையெல்லாம் அது எல்லா அரசியல் கட்சியும் அன்னன்னைக்கு பண்ணுறது தான். பட் இப்போ என்ன பெரிய அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு 56-57 நாட்கள் ஆடிட்டு இருக்கப்ப வாரம் சந்தை நடக்கிற மாதிரி சனிக்கிழமை சந்தை வச்சு எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வாங்க நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்றப்ப ஆக்கப்பூர்வமான பணிகள் எதுனா தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கா? ரீல்ஸ் அரசாங்கம் இருக்குன்னு சொல்லி பொது வழியில் எல்லாருமே சொல்கிறாங்க. சும்மா ஒரு 4-2 திட்டங்களை அறிவிச்சிட்டோம். சிங்கப்படை அறிவிச்சிட்டோம், யூனிட்டை அறிவிச்சிட்டோம், போதைக்கான படையை அறிவிச்சிட்டோம் அப்படின்றது மட்டும்தான் ப்ராசஸில் போகுது தவிர இங்கே என்ன ப்ராசஸ் ஆயிருக்கு? 56 நாள் 57 நாள் வார்த்தைலாம் பயன்படுத்தணுமா சார்? சந்தை அப்படிங்கிற வார்த்தை. ஆமாங்க, சந்தை தாங்க அது. எங்கள் ஊரில் சந்தை திங்கக்கிழமை நடக்கும். இப்போ சென்னையில் தாவேக்கா சனிக்கிழமை நடத்துது. சந்தை தான். அது வேற என்ன? சந்தை நடக்கும் மேடம். சார் இல்ல சார், ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சியில வந்து சேரவங்க அது விருப்பத்தின் பேர்ல வந்து சேர்றாங்க அப்படின்னு. அதாவது நீங்க அந்த சந்தையை நடத்துறப்ப நீங்க விருப்பத்தின் பேர்ல ஆட்களை சேர்ற அதே கான்செப்டை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் கிரவுண்ட்ல இறங்கி வேலை செஞ்சு மக்களுக்கு இதை பண்ணிருக்கோம் அப்படின்னு எதனா ஒண்ணு சொல்லுங்க சார். அப்போ இது எதனா ஒண்ணு சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? லஞ்சல் இருங்க ஒரு நிமிஷம். மாநிலத்தோட ஒப்பிட்டுக்கலாமா? மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் அந்த அரசோட இது ஒப்பிட்டுக்கலாமா? ஒரு நிமிஷம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. எங்கேயுமே மெஜாரிட்டி இல்லாத வேற வரது வேற. குதிரை பேரன்றது எங்கேயும் ஆரம்பிக்குது? நீங்கள் 108க்கு மேலே இருந்து 118 120 இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் கட்சியில் வந்து சேர்றாங்கன்னா குதிரை பேரம் அமைக்கபிள் ஆகாது. நீங்கள் 108 தான் இருக்கீங்க. உங்களுக்கு தேவை 10 சீட்டு, 10லேருந்து 12 சீட்டு வேணுன்றப்ப நீங்கள் இந்த சந்தை வந்தீங்கன்னா உள்ளே வரப்போ அது அமைக்கபிள் ஆகும். அது தெரிஞ்சுக்கங்க. தனி மெஜாரிட்டி தான் எல்லா இடத்துலையுமே இருக்கிறோம். அதுக்கப்புறம் சேர்றது வேற எக்ஸஸ். அது இப்போ உள்ளே வந்த உடனே தக்க வச்சுக்கணும். அப்போ என்ன நான் நினைக்கிறேன்னா, பர்சனலாக என்ன நினைக்கிறேன்னா, விஜய் சார் தன் கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் நம்ப மறுக்கிறார். கட்சிக்குள்ள ஆளை வந்து இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பேசுறது வந்து குதிரை பேரமா? அதெல்லாம் வந்து இது பாருங்க, நீங்க சொல்றது இப்போ முரளி சார் சொன்னதும் காமேஷ் சார் சொன்னதும் எல்லாமே வந்து நீதிமன்றத்தில் போய் கேஸ் ஆகி வாதாடி அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்தால் தான் சொல்ல முடியும் தவிர சும்மா போலீஸ் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணிட்டு அவன் 35 கோடி வாங்கினாங்க, எங்கள் 50 கோடி வாங்கினாங்க, 60 கோடி வாங்குறான்னு படம் ஓட்டுறது வந்து சாமானியன் நம்பலாம். ப்ரூஃபாக ஆந்தடிக் ப்ரூஃபாக 2 சைடு யாருமே கொடுக்கல. திடீர்னு ஸ்ரீவைகுண்டம் நீங்கள் வர திடீர்னு வந்துட்டு எனக்கு கூட 35 கோடி கொடுத்தாங்க நான் மீடியா வச்சதுக்காக சொல்கிறாரா? அவரோட ஆடியோ மட்டும் தானே இருக்கு. ஆப்பரண்ட் பேசின ஆடியோ வேணும்ல. ஏங்க அவர் ஆடியோ மட்டும் தாங்க இருக்கு. ஆப்பரண்ட் பேச அது இல்லாமல் ஆடியோ வச்சு இப்போ எதுவும் பண்ண முடியாதுங்க. ஏஐ தொழில்நுட்பத்தில் ஏஐ தொழில்நுட்பம் வந்த பிறகு ஆடியோ வீடியோ வச்சுலாம் எதையுமே தீர்மானம் பண்ண முடியாது. ஆந்தடிக்காக கோர்ட்டில் போய் ப்ரூவ் ஆகி வந்தால் தான் அதுக்கிட்ட போக முடியும். குதிரை பேரம் நடந்ததா இல்லையா அப்படின்றதுக்கான விடையை நீதிமன்றங்கள் மட்டும்தான் தரணும். அதில் மாற்றே இல்லை. ஆனால் இப்போ திமுக என்ன பண்ணுறாங்க? குதிரை பேரன்னு இவங்கள சொன்னோன்னா ஏன் நாங்களும் எங்களையும் எழுப்புறாங்க, அங்கேருந்து இவங்க எங்களையும் கூப்பிட்றாங்க, அங்கேருந்து எங்களுக்கும் பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு குழப்பமான சூழ்நிலையை நோக்கி மக்கள் கிட்ட திசை திருப்பி இது பின்னாடியே மக்கள் ஓடுறாங்க தவிர தாவேக்கா 58 நாளில் என்ன பண்ணாங்க அது பின்னாடி நாங்கள் கேட்குறோம். 58 நாளில் நீங்கள் என்ன பண்ணீங்க, சாதனை பண்ணீங்க சொல்லுங்கள். மத்திய அரசுக்கு எதிரான எல்லா விஷயங்களையும் முன்வைக்கிறீங்க. தீபத்தூணில் தீப ஏற்றினா முடியாது, 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குமோ அதான் பண்ண முடியும், நீட்டுக்கு விலக்கு வேணும், நான் வந்து இருமொழி கொள்கையை தான் ஃபாலோ பண்ணுவேன், இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் மத்திய அரசுக்கு எதிரானது தான் சொல்கிறீங்க. ஆனால் திமுக காரன் எப்படி பண்ணுறாங்க?
சரி முடிச்சிடுறேன். திமுக காரங்க இன்னும் பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் கூட்டு, ஏன்னா சிறுபான்மையர் ஓட்டு வேணும். இந்த பக்கம் தாவேக்கா வந்து என்ன பண்ணுது, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஓட்டு, ஏன்னா சிறுபான்மையர் ஓட்டு வேணும். இந்த பாஜகவை தொட்டுக்காம, இந்த பாஜக இருங்க முரளி சார் வரேன், பாஜகவை தொட்டுக்காம இங்க இருக்கக்கூடிய எந்த கட்சியால ஆட்சி செய்யவே முடியாது. ஏன்னா சிறுபான்மையர் ஓட்டு வேணும்ன்ற ஒரே காரணத்துக்காக அப்பப்ப தொட்டுக்கிறது. இவங்களை கேட்டா இவங்க கூட்டி, நாங்க தான் எந்த கூட்டல தேசிய ஜனநாயக சொல்லுங்க சார். ஒண்ணுல வெங்கடேஷ் சார், நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். பிஜேபி தமிழ்நாட்டில் உட்கார்ந்திருந்தால் எதை எதை செய்ய வேண்டுமோ அதை கேக்குதுங்களா? கேக்குது பேசுங்க சார். பிஜேபி தமிழ்நாட்டில் உட்கார்ந்தால் எதை எதெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை தான் விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். திருப்பரங்குன்றம் விளக்கு ஏற்றுகிறதற்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல இஸ்லாமியர்களுக்கு 3.5% கொடுக்க வேண்டியதற்கு முட்டுக்கட்டை வந்துவிட்டது. அதே போல கிறிஸ்தவ பெருமக்களுக்கு எதிராக FCRA சட்டத்தின் மூலமாக வெளிநாட்டு நிதிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இனிமேல் பொது இடங்களில் தொழுகை நடத்தக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பிஜேபி செய்ய வேண்டியதை தான் விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். நீங்க கவலைப்பட வேண்டாம். மோடி பிஜேபிக்கு, அதே போல தமிழ்நாட்டுக்கு பிஜேபிக்கு ஜோசப் விஜய் போலதான் ஆட்சி நடக்குது. கவலைப்பட நீட்டு வேணும்னு அவர் சொல்றாரு, பரவாயில்லையா? திமுக நீங்களும் கூட்டணியா? தாவேகாவும் திமுக கூட்டணியா? நீட்டு வேணாம்னு சொல்றது ஏங்க? நீட்டு வேணாம்னு சொல்றது நாங்க, நீங்க 2 பேர் கூட்டணியா? தாவேகா இருங்க ஒரு நிமிஷம் முடிச்சா கேட்டுருங்க. தாவேகா திமுக கூட்டணியா? எஸ்ஏஆருக்கு எதிராக செயல்படுற எஸ்ஏஆர் வேணான்னு சொல்லி இந்த தாவேகா வந்து போராட்டம் பண்ணாங்க. அப்ப திமுகவும் தாவேகாவும் கூட்டணியா? இருமொழி கொள்கை தான் எங்க கொள்கை நிர்மல்குமார் சொன்னாரு. அப்ப எங்க போய் நீங்களா? தாவேகா திமுக கூட்டணியா? தாவேகா திமுக கூட்டணியா? நான் சொல்றேன், உதயநிதி சொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காக, உதயநிதி அவர்கள் சொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காக சட்டசபையில நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானத்தை திருத்தி எதிர்க்க ஆப்போனன்ட்ல இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து, கம்யூனிஸ்ட்ல இருந்து, ஏடிஎம்கேல இருந்து வெளியெடுப்பு செஞ்சாரும் பரவாயில்லன்னு அந்த தீர்மானத்தை திருத்தினாரு. அப்ப தாவேகா திமுக கூட்டணியா? சொல்றேன், நான் கேட்கிறேன், நீங்க 2 பேர் கூட்டணியா? கூட்டணி பண்ணி தான் இந்த வேலை பண்றீங்களா? ஏன் அந்த வேலை பண்றீங்க? ஏங்க அந்த வேலை பண்றீங்க? ஏங்க மத்திய அரசு, விஜய் சார் சொன்னதை தயவு செய்து கேளுங்க. நீங்க இடையில பேசாதீங்க ஒரே நிமிஷம். மத்திய அரசினுடன் இணக்கமாக செயல்படுவோன்றது மத்திய அரசு, மாநில அரசு பாஜகவுடன் இணக்கமாக செயல்படும் சொன்னார் அவரு. நீங்க இன்னும் நான் முன்னாடியே சொல்ற பாருங்க, ஊர்கா மாதிரி பாஜகவை தொட்டு காட்டி உங்களுக்கு தூக்கமே வராது. ஏன்னா சிறுபான்மையர் ஹாட் கேக்கு. இப்படி பேசி தானே எதிரி தெரியாம ரணிதர் கட்சியில உட்கார்ந்துருக்கீங்க. எதிரியே தெரியாம முட்டு சத்துல போய் முட்டுக்கிட்டீங்களா? எதிரியே தெரியாம முட்டு சத்துல முட்டுக்கிட்டீங்களா? முட்டுக்கிட்டு ஆப்போசிட்ல இருக்கீங்க. எனக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி, எனக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி. நாங்க டெல்லியா? நாங்க 27 இடத்துல தான் போட்டிட்டோம். நாங்க 27 இடத்துல தான் போட்டிட்டோம். நீங்க வந்து கிட்டத்தட்ட 200 தொகுதியில போட்டிட்டு எனக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி, முட்டு சத்துல போய் முட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இப்ப ஆவல லண்டன்ல போய் உட்கார்ந்துறீங்க. டெல்லியை எதுப்போம்? உங்க ஏவா வேற போய் படுத்துக்கறாரு, தலைவருக்கு லண்டனுக்கு போட்டாரு. நீ எத்தனை பேர் போக போறீங்க? எத்தனை பேர் போக போறீங்க? முரளி சார் எத்தனை பேர் போக போறீங்க? யாராவது ஒருத்தர் பேசுறாங்க சார். ஆடியன்ஸ் உங்க வாய்ப்புல நான் பேசல, நான் சொல்றது நீங்க கேளுங்க. ஏவா வேற போய் படுத்துக்கிட்டாரு சிங்கப்பூர்ல. சரி ஓகே ஓகே. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் குடும்பமே இப்ப லண்டன் போயிடுச்சு. இன்னும் லிஸ்ட்ல 20 பேர் வந்து மத்திய அரசு அனுமதி கேட்டிருக்காங்க. எதுக்காக ஓடுறீங்க? இங்க இல்லாத ஹாஸ்பிட்டலா? உலக தரமிக்க ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு வந்தீங்களே, கிங் ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு வந்தீங்களே. ஏன் சிங்கப்பூர்ல போய் படுத்துக்கிட்டீங்க? ஏங்க படுக்கிறீங்க? உலக தரமிக்க ஹாஸ்பிட்டல், உலகத்திலே நம்ம மெடிக்கல் ஹப், தமிழ்நாடு தான் மெடிக்கல் ஹப் நீங்களே. ஏன் போய் சிங்கப்பூர்ல படுத்துக்கிட்டீங்க? சார் அவங்க எங்க ட்ரீட்மென்ட் எடுக்க அவங்க முடிவு பண்ணி அப்படி கிடையாதுங்க. பொது வழியில் நல்லா தெரிஞ்சுக்கங்க. பொது வழியில் நீங்கள் அரசாங்க ஊழியராக இருந்து அரசாங்க பணி செய்தால், அரசாங்க சம்பந்தப்பட்ட இன்னைக்கு நல்லதோ கெட்டதோ சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்னார், எங்க மினிஸ்டர்ஸ்க்கு எதனா ஒரு பிரச்சனை நாங்க போய் அரசாங்க ஆஸ்பத்திரியில போய் செஞ்சு போனோம். அது மாதிரி நீங்க செஞ்சிருக்கீங்களா? சரி ஓகே ஓகே. நீங்களா பேசுறீங்க புது பேரத்தை பத்திலாம், எனக்கு தான் காமெடியா இருக்குது. எனக்கு எல்லா ஒட்டுமொத்த குற்றச்செயலுக்கு பூதுகோலே திமுக தான் நான் சொல்றேன். சார் வெங்கடேசன் சார் குறுக்கிட நினைச்சாரு, ஒரு நிமிஷம் நீங்க உங்களோட கருத்து சொல்லுங்க சார். இல்ல காமேஷ் சார் பாம்பை உள்ள வச்சுக்கிறோம் வெளியில விட மாட்டேன்றாரு. என்னையா பண்ணீங்க 56 நாள்? அதை தவிர எல்லாம் பேசுறாங்க. பாம்பை உள்ளே வச்சுக்கிறீங்க, வெளியிட மாட்டேன்றீங்களே. பாம்பை வெளியே எடுங்க. காமேஷ் சார் கொஞ்சம் கம்னு இருக்கீங்களா? நீங்க பேசுறீங்க, நான் கம்னு இருந்தேன். கம்னு இருங்க. நீங்க பேசுறீங்க, நான் பதில் சொல்றேன். பாம்பை வெளியிட சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் வந்து இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன்னு பேப்பரில் பண்ண படம்லாம் இங்கே செல்லாது. நீங்கள் தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் சொன்னதில் என்ன நிறைவேற்றிருக்கீங்க?
சரி. யூனிட்டு இந்த சிங்கப்படை சும்மா பெயிண்ட் அடிச்சு பழைய படையே பெயிண்ட் அடிச்சு சிங்கப்படன்ற படம்லாம் இங்கே ஓட்ட முடியாது. சும்மா ஒரு படையை இது வந்து பறக்கும் படை, இது வந்து போதை மறுப்பு படம், இந்த பெயிண்ட்டுக்கு அதெல்லாம் இங்கே ஒத்துக்க மாட்டோம். ஆக்கப்பூர்வமாக உங்கள் தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் சொன்னதில் எதனா ஒன்று நிறைவேற்றிருக்கோமா? அந்த யூனிட்டும் ஒரு தனி கதை. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, ஒரு சாமானியனா நீங்கள் வாரம் சந்தை நடத்துங்க, யாரை வேணா கட்சியில் சேர்த்துக்கங்க, யாரை வேணா நடத்துங்க. உங்கள் கட்சியோட உட்கட்சி பிரச்சனை அதுக்குள்ள நான் வர விரும்பலை. எனக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? எனக்கு உங்ககிட்ட ஆட்சி கொடுத்துட்டோம். எனக்கு திமுக தான் உலகமகா ஊழல் கட்சி நான் சொல்லி திமுக வீழ்த்தி உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்தாச்சு. அப்ப நீங்க எனக்கான பணிகளை நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க யாருக்கு சார் ஓட்டு போட்டீங்க? நான் யாருக்கு ஓட்டு போறேன்றது என்னோட தனிப்பட்ட விருப்பம் மேடம். தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. திமுக வந்து மக்களிடம் வந்து எந்த விஷயத்தையும் செய்யலை என்று மிகப்பெரிய ஒரு போராட்ட காலத்துல இருந்து திமுக வீழ்த்தணும். அது மாற்றே இல்லை. இப்போ திமுக விழுந்ததில் தனிப்பட்ட முறையில் எனக்கும் சந்தோஷம் தான், மாற்று இல்லை. ஆனால் அட் த சேம் டைம் உங்களை கொண்டு வந்தவொன்னா ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தாமல் இன்னும் வந்து 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பல விஷயங்களை நோக்கி வர்றதுனால இப்போ நீங்கள் வந்து சனிக்கிழமை இந்த விஷயங்கள் பண்ணுறதுனால மக்களுக்கு என்ன பலன் ஒன்று இருக்குல்ல, முடிச்சிடறேன். மக்களுக்கு என்ன பலன் ஒன்று இருக்குல்ல. ஏன்னா வந்து ஒரு சாமானியனா ஒரு மக்களா நான் ஓட்டு போட்ட ஒரு பிரதிநிதியா திமுக ஆட்சி வேணாம் இந்த ஆட்சி வேணும்னு சொல்ல போட்ட ஒரு பிரதிநிதியா கேட்கிறேன், எனக்கு இந்த ஆட்சி 58 நாள்ல என்ன பண்ணிச்சு? அது என்ன பண்ணிச்சுன்னா, பண்ண போறோம், ஃபண்ட் இல்லை, அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் இப்போதான் வந்திருக்கோம், இனிமேல் கற்றுக்கிறோம். நீங்கள் நித்யானந்த மாதிரி உங்களுக்கு கைலாசான்னு ஒரு நாடை உருவாக்கி கொடுத்து நீங்கள் கட்டமைப்பு பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி 1947 சுதந்திரம் அடைஞ்சு 52 குடியரசு தினமாகி காங்கிரஸ் ஆண்டு, திமுக ஆண்டு, அதிமுக ஆண்டு குழியை நோண்டி தண்ணியை ஊற்றி மரத்தை வச்சு கிளையாக்கி எல்லாம் வச்சு பணத்தை பறிக்க தான் தாவேக்காக கூட்டிருக்கோம். தாவேக்கா எங்கேயும் போய் எல்லாமே காங்கிரஸ் எல்லாருக்குமே பங்கு இருக்குங்க. இங்க தமிழ்நாட்டில் 1947 அப்புறம் ஆண்ட எல்லா கட்சிகளுக்கும் 1900 சுதந்திரம் அடைந்த பிறகு ஆண்ட எல்லா கட்சிகளுக்கும் இங்கு ஒரு மாநிலத்தை வளர்க்கணும் பங்கு இருக்கு. அதுல மாற்றம் இல்லை. பழம் பறிக்கிறதுக்கு நாங்க எனக்கு டைம் கொடுங்க, பழம் பறிக்க டைம் கொடுங்கன்றதை ஒத்துக்க மாட்டோம். உங்க அரசாங்கத்துக்கு தான் டைம் கொடுப்போம். உங்க ஆட்சிக்கு கனிமூன் பீரியட் கிடையாது. எனக்கு இன்னைக்கே தண்ணி வேணும், இன்னைக்கே கரண்ட் வேணும், இன்னைக்கே சட்டம் ஒழுங்கு சரியாகணும், இன்னைக்கே வேணும், இன்னைக்கே வேணும். இதுதான் என்னோட கணிப்பு. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.